அனைவருக்கும் வணக்கம். இன்று டிசம்பர் 13ஆம் தேதி உங்கள் கோபிநாதனின் காலை வானிலை அறிக்கை. இந்த வீடியோவோட தலைப்பு செய்தி என்னன்னா, அந்தோமான் நிக்கோபாருக்கு கிழக்கு புறமாக தற்போது ஒரு காற்று சுழற்சி உருவாகிவிட்டது. அந்த காற்று சுழற்சியானது தொடர்ந்து மேற்கு நோக்கியே பயணிக்க போது, தமிழ்நாட்டை நோக்கி தான் நகரப்போது. இது புயலாக உருவாகுவதற்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. வரக்கூடிய டிசம்பர் 17ஆம் தேதி புதுச்சேரிக்கும் சென்னைக்கும் இடைப்பட்ட பகுதியில இந்த புயலானது கரையை கடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. ஏற்கனவே பெங்சால் புயல் கரையை கடந்து போனிச்சு பார்த்தீங்களா, அந்த மரக்காணம் புதுச்சேரி இந்த பகுதி. அதே பகுதியில் அடுத்த வாரம் வரக்கூடிய புயலானது கரையை கடப்பதற்கான வாய்ப்பு தற்போது ஏற்பட்டிருக்கிறது. இதை பற்றி நம்ம தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா எல்லா விவசாய பெருங்குடி மக்களுக்கும் இந்த வீடியோ போய் சேரும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தற்போது இருக்கக்கூடிய வானிலை அமைப்பு என்னன்னா, இன்னைக்கு காலையிலிருந்து நம்மளுடைய தென் மாவட்டங்கள், குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி, அதுக்கடுத்து திருநெல்வேலி, அதுக்கப்புறம் தென்காசி போன்ற மாவட்டங்களில் பலத்த மழையானது காலையிலேருந்து பதிவாகி வந்துட்டு இருக்கு. இதனால வந்து பார்த்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள், குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா குற்றாலம் அருவி, அதுக்கடுத்து வந்து தாமிரபரணி அந்த ஆறு, எல்லா ஆறுகள்லையும் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளப்பெருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக சொல்ல போகணும்னா இந்த மழையானது தற்போது வரை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டெல்டா மாவட்டங்களையும் தொடர்கிறது, உள் மாவட்டங்களையும் தொடர்கிறது. இந்த மழை இன்று மாலையிலிருந்து படிப்படியாக மழையானது கொஞ்சம் கொஞ்சமாக விலகிவிடும். இந்த மழை போயிடும். நாளைக்கும் நாளை மறுநாளும் மழை என்பது கொஞ்சம் குறைந்து காணப்படும், சனி ஞாயிறு. ஆனால் தென் மாவட்டங்களில் மழை இருக்கும், டெல்டா மாவட்டங்கள்லேயும் மழை இருக்கும். ஆனால் பெருமளவில் இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சம் விட்டு விட்டு வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் இருக்கும். ஆனால் மறுபடியும் திங்கட்கிழமையிலிருந்து மறுபடியும் தமிழ்நாட்டுக்கு ஒரு தீவிரமான மழை திங்கள் முதல் மீண்டும் ஒரு தீவிர மழை என்பது தமிழ்நாட்டில் ஆரம்பிக்க போகுது. திங்கக்கிழமை காலையிலே ஆரம்பிச்சிருமா சார்? சென்னையிலிருந்து மழை தொடங்கும். எப்போ தெரியுமா? திங்கக்கிழமை மதியானத்திலிருந்து மறுபடியும் மழை ஆரம்பம். கொஞ்சம் உஷாரா இருங்க. அடுத்த வாரத்துல திங்கள், செவ்வாய், புதன், வியாழன் கிட்டத்தட்ட 4-5 நாட்களுக்கு மழை இருக்கிறது. திங்கட்கிழமை காலையிலே மழை தொடங்காது, திங்கக்கிழமை இரவு ஆயிரும். அந்த நிகழ்வு ரொம்ப நெருக்கமா நமக்கு டிசம்பர் 17ஆம் தேதி வரப்போது. இப்போ வரைக்கும் அதை பார்க்கும்போது அந்த நிகழ்வு புயலாக உருவாகுவதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. அடுத்த வாரம் வரக்கூடிய நிகழ்வு அது வந்து டிசம்பர் 17-18 தேதியில நம்மளுடைய மரக்காணத்துக்கு மிக நெருக்கமாக, அதாவது வந்து சென்னைக்கும் புதுச்சேரிக்கும் இடைப்பட்ட பகுதியில் கரையை கடப்பதற்கான வாய்ப்பு தான் ரொம்ப அதிகமாக தென்படுது. இது மாற்றத்துக்கு உட்பட்டது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ ஒன்று சொல்லலாம், அடுத்த வாரம் ஒன்று சொல்லுவேன். இது உறுதியாக இங்கே தான் வரும்னு நம்ம இப்போதான் எல்லாத்தையும் கணிக்க முடியாமல் போச்சுன்னு எல்லாரும், நம்மளுடைய சென்னை வானிலை ஆய்வு மையத்துடைய இயக்குனர் பாலச்சந்திரன் அவர்களே சொல்றாரு. இப்பெல்லாம் வந்து ஒரு புயலை வந்து கரெக்டாக கணிக்க முடியல, அது நேரம் நெருங்கும் போது அதனுடைய நம்ம இடத்தை சொல்லலாம். அதனால தான் சொல்றேன், தற்போது உள்ள நிலவரப்படி பார்க்கும்போது டிசம்பர் 13ஆம் தேதி நிலவரப்படி பார்க்கும்போது அந்த நிகழ்வு டிசம்பர் 17ஆம் தேதி வாக்கில் நம்மளுடைய புதுச்சேரிக்கும் சென்னைக்கும் இடைப்பட்ட பகுதியான மரக்காணம், மகாபலிபுரம் இந்த இடைப்பட்ட பகுதியில் கரையை கடந்து போவது போல தெரியுது. பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த நிகழ்வு கண்டிப்பாக தீவிரமான நிகழ்வு தான். அதனால தமிழ்நாட்டில் திங்கக்கிழமை முதல் மறுபடியும் மழையானது ஆரம்பிக்க போது. திங்கக்கிழமையில தொடங்கக்கூடிய மழை, திங்கக்கிழமை இரவு தொடங்கக்கூடிய மழை, செவ்வாய், புதன், வியாழன் கிட்டத்தட்ட ஒரு 3 நாட்களுக்கு தொடர் மழையாக வட தமிழகத்துல இருக்க போகுது. ஏற்கனவே சென்னையில வந்து செம்பரம்பாக்கம் ஏரியில 1000 கனஅடி தண்ணீர் வந்து பார்த்தீங்கன்னா உபரி நீராக திறந்து விடப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் சாத்தனூர் அணையா இருக்கட்டும், எல்லா அணைகளும் நிரம்பி வழிய போகுது தமிழ்நாட்டில். இனிமே மழையே வேணாம் அப்படின்னு மக்கள் சொல்ல போறாங்க அடுத்த நிகழ்வு காரணமாக. காரணம் என்னன்னா, தண்ணீர் வந்து பார்த்தீங்கன்னா எந்த லெவலுக்கு தேவையோ பூமி குடிச்சிருச்சு. மக்களுக்கும் இனிமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த தண்ணியை பார்த்தாவே ஐயோ மழை நிற்கணும், மழை எப்படா நிற்கும் இருக்குங்க, வெயில் எப்போதான் அடிக்கும் இருக்குங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அது நடக்க போறது கிடையாது. அடுத்த வாரம் கண்டிப்பா வரக்கூடிய நிகழ்வுனால வட தமிழகம், டெல்டா மாவட்டங்களும் பலத்த மழையை சந்திக்க போகிறது. குறிப்பா சென்னை உட்பட, சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்கள் மிகப்பெரிய ஒரு மழையை சந்திக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல இருந்து விடைபெறுகிறேன். இது போன்ற செய்திகளை கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மறந்துடாம நான் மறுபடியும் சொல்றேன், வானிலை சார்ந்த செய்திகளை நீங்க எப்போதும் தெரிஞ்சுக்கலாம். டெல்டா மாவட்ட மக்களுக்கு மட்டும் சொல்லல, திருவள்ளூர் முதல் நாகப்பட்டினம் வரை இருக்கக்கூடிய மக்கள் உங்களுடைய வயல்கள்ல, நீங்க ஒரு விவசாய பெருங்குடி மக்களா இருந்தீங்கன்னா உங்களுடைய வயல்கள்ல தண்ணீர் நின்றுச்சுன்னா திறந்து விட்டுருங்க. நாளைக்கு 2 நாள் டைம் இருக்கு, தண்ணீரை திறந்து விட்டுருங்க. வடிகால் பணிகளை சீர் பண்ணுங்க. நான் மறுபடியும் சொல்றேன், நம்மளுடைய கவர்மெண்டா இருந்தாலும் ரைட்டு, எல்லாருக்கும் நான் சொல்றது, தண்ணீரை வடிய விடுங்க. எந்த அளவுக்கு இப்பவே வடிய விடுறீங்களோ அடுத்த வாரம் அதை தான் நம்ம சந்திக்க முடியும். அடுத்த வாரம் மிகப்பெரிய மழை வந்துருச்சுன்னா என்ன பண்றது? கண்டிப்பா வரும், அதுல மாற்றமே இல்லை. அப்ப நம்ம இருக்கக்கூடிய தண்ணீரை வடிய விட்டாதான் அடுத்த மழைக்கு நம்ம தயாராக முடியும். அதனால தயவு செய்து எல்லாருமே உங்களுடைய வயல்கள்ல இருக்கக்கூடிய தண்ணீரை வந்து பார்த்தீங்கன்னா 2 நாட்கள் தான் இருக்கு. இந்த சனி ஞாயிறு, திங்கக்கிழமை மழை ஆரம்பிச்சிடும், திங்கக்கிழமை நைட்டு. அதனால தண்ணீரை வடிய விடுங்க, அடுத்த மழைக்கு தயாராகுங்க. சொல்லிட்டேன். நன்றி, வணக்கம்.
அப்புறம் வந்து எனக்கு தண்ணீர் அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சுன்னா நீங்க சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக தான் முன்னெச்சரிக்கை. நன்றி.